நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் போன வருடம் வெளியான அனோரா அப்படின்ற படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படம் 5 ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கு. இந்த படம் அத்தனை விருதுக்கு தகுதியான படம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனமும் இருக்குது. சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்கம், சிறந்த படம் உட்பட சிறந்த நடிகைக்கான விருது உட்பட மொத்தம் 5 விருது வாங்கியிருக்கு. அந்த இயக்குனர் இந்த ஒரு படத்துக்காக மட்டும் 4 விருது அவரே தனியாக வாங்கியிருக்காரு. இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க. வால்ட் டிஸ்னிக்கு அப்புறம் அவர் தான் அப்படி வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எதை பற்றினது, இதை பற்றி தமிழில் விரிவான விமர்சனம் இருந்ததாக தெரியல. ஸோ அதனால் இதை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்காஸ்ட் பேசுகிறேன். இந்த படம் கடைசியாக பாராசைட் படத்துக்கு பிறகு மிக அதிகமாக கவனிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பாராசைட் படத்துக்கு விருது கொடுத்த உடனே அதுக்கு அடுத்த ஆண்டுலேருந்து கொரோனா, அப்படியே மக்களுக்கு அதில் ஆர்வம் போயிடுச்சு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கார்களை கிட்டத்தட்ட மீடியா அது கொடுக்கப்படுற நாள் தவிர்த்து மற்றபடி இதை பெருசாக கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஏன் அப்படின்னா, இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன், அமீர் கான் இவங்க 2 பேரும் தான் தொடர்ந்து இவங்க படங்கள் அங்கே அனுப்புறது, இல்லை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள், முக்கியமாக அமீர் கான் தொடர்ந்து ஆஸ்காருக்காக படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படியாவது ஒன்றை வாங்கிடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அது எதுவும் கை கொடுக்கலன்னு இப்போ கை விட்டுட்டாரா இல்லை என்னன்னு தெரில. கமலஹாசனே ஒரு மேடையில் சொல்லிட்டாரு, ஆஸ்கார் என்ன பெரிய ஆஸ்காரு, வெங்காயம், நம்ம கொடுக்குறத அவன் வாங்குகிற காலம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் மக்கள் ஆஸ்கார் தவிர்த்து உலகம் முழுவதும் பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஃப்ரான்ஸில் கான் நடக்குது, டொராண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, இப்படி ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. இப்படி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நல்ல படங்கள் திரையிடப்படுது. அங்கே விருது வாங்கக்கூடிய படங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களும் மாறிட்டதுனால அகாடமிக்கான அந்த ஆஸ்கார் அப்படின்றதுக்கான அந்த கிளாமர் குறைஞ்சிருக்கலாம். அப்புறம் இந்த அகாடமி அவார்டு கொடுக்குறவங்க அப்பப்போ அவங்க காலில் கிடக்கிறத எடுத்து அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு 2008 ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்கு அத்தனை விருது கொடுத்தாங்க. ஏன் எதுக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய படத்துக்கான விருது அப்படின்றது ஒரு 2-3 இயர்ஸ்லேயே அந்த படம் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது, அந்த படத்தை பற்றி எந்த டிஸ்கஷனும் இருக்காது. அது அப்படியே காலத்தில் மறைஞ்சு போயிருக்கும். அப்படி பல படங்களுக்கு அவங்க விருது கொடுத்த படங்கள் அந்த விருது வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த டிஸ்கஷனும் எங்கேயும் எந்த சினிமா ரசிகர்களாலும் பார்க்கப்படாத படங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அதை தேடி பார்க்கலாம். அதனாலேயும் இந்த படத்துக்கு அவங்க 5 விருது கொடுத்த உடனே இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ரியாக்ஷன் வந்திருக்கலாம். இந்த படத்துக்கு ஏன் எப்படி கொடுக்குறாங்க, அதாவது அந்த வரலாறு தெரியாமல் அவங்க அப்பப்போ இப்படி தான் ஒரு சில படங்களுக்கு நிறைய விருதுகளை கொடுப்பாங்க, அப்புறம் அது கண்டுக்கிடப்படாமல் போயிடும் அப்படின்றது தெரியாதவங்க அப்படி நினச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று பில்டு பண்ணுறோன்னு சொல்லி இவங்க குப்பை படமாக எடுத்து உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணி ஒரு மிட்ரேஞ்ச் படங்கள், இல்லை வழக்கமான அதுக்கு முந்தைய தலைமுறை 80s 90s ஆக்ஷன் படங்கள், தரமான ஆக்ஷன் படங்கள், சில்வஸ்டர் ஸ்டாலோன், அர்னால்டு நடித்தது, இந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி அதன் பிறகு அந்த பாணியில் வந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் படங்கள் அப்படின்றது இல்லை. ஜான்விக் ஏதோ வந்துச்சு, அதுவும் வீடியோ கேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஜான்விக்கோ இல்லை ஜான்விக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேட் டேமன் அப்படின்னு ஒரு நடிகர் இந்த போன் சீரீஸ்னு சொல்லி ஒரு படம் நடித்தார். இது எல்லாமே ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்கள் வைங்க. அந்த போன் சீரீஸ், அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் படங்கள், இதுவுமே இதுக்குரிய கிளாமரே குறைஞ்சி போய் இந்த சூப்பர் ஹீரோ படங்களே தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மேட் டேமனே என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்று இண்டி ஃபிலிம்ஸ், அதாவது அனோரா மாதிரி, அனோரா படத்தோட தயாரிப்பு செலவுன்றது $6 மில்லியன். $6 மில்லியன் ஒரு $1 மில்லியன் 8 கோடி ரூபா கணக்கு வைங்க. நீங்கள் ஒரு தமிழ் சினிமா டிராகன் மாதிரி ஒரு படத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அதே பட்ஜெட்டில் தான் அந்த படமெல்லாம் எடுத்திருப்பாங்க, இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாக செலவாயிருக்கணும் வைங்க. அது அமெரிக்காவில் எடுத்திருக்காங்க. இப்போ மேட் டேமன் என்ன சொன்னார்னா, ஒன்று இண்டி ஃபிலிம்ஸ் வரும், இல்லை இந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வரும். அவர் என்ன மாதிரி படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரோ, அதாவது அவரோட பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்கிறார், அவரோட வாழ்வாதாரமாக இருந்த படங்கள் இன்றைக்கி அந்த படங்களுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னே அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் விடுங்க. மார்ட்டின் ஸ்கார்செசேன்னு சொல்லி ஒரு லெஜெண்டரி டேரக்டர் இருக்கார், இன்னும் இருக்கார், ரொம்ப 80ஸ்லேயும் ஒரு படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரே போயிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்து கூட சேர்ந்து படம் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த சூப்பர் ஹீரோ படங்களை தான் விரும்புகிறாங்க, இல்லை பெரிய ஆக்ஷன் படங்களை, பிக் பட்ஜெட் ஆக்ஷன் படங்களை விரும்புகிறாங்க. கடைசியில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட டைப் வச்சு தி ஐரிஷ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். மிகச்சிறந்த படம். கேங்ஸ்டர் படங்கள் நீங்கள் பார்க்க விரும்புவீங்கன்னா அந்த படத்தில் கட்டாயம் பார்க்கணும். 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய எப்பிக் ட்ராமா அது.
ஆனால் அந்த படத்துக்கு பெரிய ஆஸ்கார் விருதுகள் கொடுக்கல. அண்ட் அந்த படம் வந்த டைமில் அவர்கிட்ட இந்த 2K கிட்டுகள் போய் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தெரியுமா, அவருக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அவர் 50 வருஷமாக சினிமா எடுத்துகிட்ருக்காரு, லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. உலகம் முழுவதும் அத்தனை சினிமா படிக்கிறவங்க, சினிமா ஆர்வலர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய படங்கள் எடுத்திருக்காரு அவர். அவர்கிட்ட போய் வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் அருமை உரிமைகளை பேசி முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது ஐரிஷ்மனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மிகப்பெரிய படம் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸான ட்ரூ ஸ்டோரி, அதுவும் 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். அதை ஆப்பிள் டிவிக்கு தான் எடுத்தார். அகைன் கார்பரேட்டுக்கு தான் போய் படம் எடுக்கிறாரு. ஆனால் அந்த பாரம்பரியமான ப்ரொடியூசிங் நிறுவனங்களான வார்னர் பிரதர்ஸ், 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எடுக்காமல், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு எடுக்காமல், இப்போ புதிதாக உருவாகி வந்த நெட்ஃப்ளிக்ஸ், ஆப்பிள் டிவி மாதிரி நிறுவனங்களுக்கு அவர் கடைசியாக 2 படங்கள் எடுத்திருக்காரு. இந்த 2 படங்களையும் ஆஸ்கார் வந்து பெரிதாக கண்டுக்கல. அகாடமி வந்து 1 2 விருது கொடுத்தாங்க. கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூனில் நடித்த நடிகைக்கு விருது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இயக்குனர் படம் அப்படின்ற லெவலில் அதை கண்டுக்கல. அப்புறம் லெஜெண்டுகளாக இருந்த 90s 80s இருந்து ஆரம்பித்து 2000 வரைக்கும் வந்து லெஜெண்டரி டைரக்டர்ஸ்னு அறியப்பட்ட ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ரிட்லி ஸ்காட், ஜேம்ஸ் கேமரூன் 10-15 வருஷத்துக்கு ஒருக்கா தான் படம் எடுப்பார். இவங்கெல்லாம் வந்து ப்ராலிஃபிக்காக இல்லை, முன்னாடி மாதிரி தொடர்ந்து படங்கள் எடுக்கலை, அவங்க படங்கள் எதுவும் வரல. இப்போதைக்கு ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குனர், உலகம் முழுவதும் பேர் வாங்கின இயக்குனர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் தான். அவர் படங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது, மார்க்கெட் இருக்கத்தான் செய்யுது. அவர் படங்கள் தவிர்த்து டியூன் படத்துக்கு ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்குது. பட் ஒரு படத்துக்கு சீக்குவல் அப்படின்னு வந்துட்டாலே அதை வந்து நம்ம வந்து அது அந்த இதை மிஸ் பண்ணிடுது அந்த படம். இப்போ உள்ள படங்கள், இப்போ உள்ள அந்த சூப்பர் ஹீரோ பாணி படங்கள், எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ் படங்கள், அதுக்கு சீக்குவல் வருது அப்படின்னா அதோட ஒரிஜினாலிட்டி இழந்துடுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அனோரா மாதிரி ஒரு படம் வருது. இந்த படம் வந்து டிப்பிக்கல் 2K கிட்டுகள் எப்படி இருக்காங்க, அதாவது இது சினிமாவை பார்த்தே சினிமா எடுக்கப்பட்டது போல தான் இருக்குது. நம்ம சினிமாவில் என்னெல்லாம் பார்ப்போமோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை, அவங்கள வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அனோரா படத்தை பார்க்கக்கூடிய ஒரு 2K கிட்டோ இல்லை யாராக இருந்தாலும் 30s 40s இருந்தால் கூட முதல்ல அரை மணி நேரம் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஸே ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிடிக்களில் வந்து அட்டையில் ஒரு பேர் எழுதியிருக்கும், உள்ளே வேறு படம் இருக்கும். அந்த மாதிரி அனோரா படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அது ஒரு போர்னோகிராஃபி படம் மாதிரி தான் இருக்குது. அண்டு வந்து இது அந்த பேர் உள்ள படத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோமா, இல்லை வந்து இந்த மாதிரி படங்களுக்கு இப்போ வந்து ஆஸ்கார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட வரலாம். அண்ட் இந்த உலக சினிமாக்கள்னு சொல்லப்படுற சினிமாக்கள், சர்வதேச விழாக்களில் விருது வாங்கக்கூடிய பல சினிமாக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய படங்கள் தான். எந்த சென்சார், ஏன்னா அங்கே சென்சார்லாம் கிடையாதுன்றதுனால அவங்க இதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போய் காட்டக்கூடிய படங்கள்லாம் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கதாநாயகியான அனோரா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிப் கிளப்பில் வந்து எரோட்டிக் டான்ஸராக இருக்காங்க. அவங்கள அப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. அவங்க ஜாபை வந்து எரோட்டிக் டான்ஸர்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் படத்தில் வரக்கூடிய மற்ற கதாபாத்திரங்கள் அவங்கள வந்து அவங்க மூஞ்சிக்கு நேராகவே அவங்கள ப்ராசிக்யூட்னு திட்டுறாங்க. பட் ஆனால் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட், அவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவங்க அதை ஒத்துக்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்க எரோட்டிக் டான்ஸர் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் உள்ள அந்த ரூட்டீனை கொஞ்சம் நேரத்தில் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஒரு ரயில் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தால் எப்போ பார்த்தாலும் அந்த மெட்ரோ ட்ரெயின் போகிற சத்தம் கேட்கும். அண்ட் இதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். பெரிய கல்வியில் இதில் இந்த எரோட்டிக் டான்ஸராக இதில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கிளப்புக்கு வந்த ஒரு ரஷ்யன் டூரிஸ்ட், ரஷ்யாவிலேருந்து அவன் டூராக அமெரிக்கா வந்திருக்கான். அவன் பேர் இவான், யங்ஸ்டர், டிப்பிக்கல் 2K கிட்டு. அவன் வந்து ஃபில்த்தி ரிச்சான ஒரு பையன். ஃபில்த்தி ரிச்சுன்னா அம்பானி அதானி லெவலில் ரஷ்யாவில் உள்ள ஒரு பணக்கார வீட்டு பையன். அவனுக்கும் அனோராவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருக்குன்றதுனால அனோராக்கிட்ட வழக்கமாக வரக்கூடிய கஸ்டமர்கள் ரொம்ப வயதில் அந்த கம்பேட்டபிலிட்டின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது இவானுக்கும் அனோராவுக்கும். அதனால் வந்து அவன் வந்து நிறையா பணம் கொடுக்குறான். மொதல் நாள் அனோராவை பார்த்த அன்றைக்கே நிறையா பணம் கொடுக்குறான். அனோராவுக்கு ரஷ்யன் பேச தெரியும்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அனோரா ரஷ்யன் புரியும் ஆனால் பேச வராதுன்னு சொல்கிறாங்க. எனிவேஸ் அவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் கூட வந்து ஒரு வாரம் இருக்கும்படியும் அதுக்கு $15,000 பணம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான்.
அனோரா அதுக்கு ஒத்துக்கிட்டு அவன் கூட போகிறாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் போகிறான். அவன் ஒன்றும் பண்ணுறதில்ல, அவன் எப்போ பார்த்தாலும் போதையிலே இருப்பான். மீதி நேரம் அனோராவோட இருப்பான். இதுதான் அவன் வாழ்க்கையில். இல்லைன்னா வீடியோ கேம் விளையாடுவான், முழிச்சிருக்க நேரம் வீடியோ கேம் விளையாடுவான், இல்லை போதை மருந்து அடிப்பான், இல்லைன்னா அனோரா. இவனுக்கு இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான், எதுலேயுமே அவன் சின்சியர் கிடையாது. பட் ஆனால் இப்படி போன இடத்துல வந்து அவனை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அனோரா கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுறான். அவங்க வந்து இவன் சும்மா சொல்கிறான்ற மாதிரி, இந்த மாதிரி அவங்ககிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் சீரியஸாக தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படி அவங்கள வந்து சம்மதிக்க வைக்கிறான். இப்போ இந்த இவான் அப்படி யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம இந்த டிராகன் படத்தில் வர்ற ராகவன் மாதிரி தான். அகைன் ஏற்கனவே விஐபி வெர்சஸ் டிராகன் சொல்லி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சங்கர் வந்து பாம்போட்டு கடிக்க விடுவார்னு சொல்லியிருந்தேன். இவான் வந்து சங்கர் கையில் கிடச்சா எரும மாட்டை விட்டு மிதிக்க விடுவார். அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு ஃபெல்லோ தான் இந்த இவான். வாழ்க்கையில் எந்த பொறுப்பும் என்றைக்கும் எடுத்துக்கிட்ட ஆள் கிடையாது. எப்படி இந்த டிராகன் ராகவன் வந்து அவங்க அப்பா காசில் வாழ்ந்துட்டு நல்லா சிகரெட் அடிச்சுட்டு பிரியாணி வாங்கி தின்னுட்டு டிக்டாக் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் இவங்க வீட்டில் வசதியானவங்க, அது ஒன்று தான் வித்தியாசம். நாடு விட்டு நாடு வந்து அதான் அவன் பண்ணுறத, அவன் லோக்கலில் பண்ணுறத அவன் நாடு விட்டு நாடு வந்து அமெரிக்காவில் பண்ணுறான், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அவனோட கணக்கு என்ன அப்படின்னா, அனோராவை கல்யாணம் முடிச்சிட்டா அவனுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும், அப்புறம் அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும், அவங்க பேரண்ட்ஸ்கிட்டருந்து தப்பிச்சு இங்கே அமெரிக்காவிலே இருக்கலான்ற மாதிரி நினைக்கிறான். அங்கே அவனை வந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க. அதான் இங்கே அதே தான், இந்த ராகவனை வேலைக்கு போக சொல்கிறது தான் வந்து அவன் மேல் விழிச்சு போய்ட்டான், இப்படியே இருக்கான். அந்த பொண்ணு படித்து வேலைக்கு போயிடும், அவள் சம்பாத்தியத்தில் வாழலான்னு நினச்சான். ஆனால் அவள் கை கழுவிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் இவர் ஃப்ராடுத்தனம் பண்ணியெல்லாம் எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணி வேலைக்கு போகிறாரு. அதே மாதிரி இங்கே இவன் அவங்க அம்மாவோட சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டு அனோராவை கல்யாணம் முடித்து இங்கே குடியுரிமையை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது அவனோட அந்தந்த நேரத்து ஐடியா தான். எதையும் லாங் டேர்மாக யோசிக்கிறது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு திட்டமிடலோ எந்த சிந்திக்கும் திறனோ எதுவுமே கிடையாது. முடிச்சிருக்கிற நேரம் பூரா வீடியோ கேம் விளையாண்டா ஒருத்தன் என்ன ஆகணும், இல்லை போதை பழக்கத்துக்கு இருந்தால் அவன் என்ன ஆகணும், அதுதான் இவான். ஸோ இது வரைக்கும் படம் வந்து ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு செமி போர்னோகிராஃபி படமாக தான் அது போயிட்டுருக்கு. இந்த பாயிண்ட், அந்த திருமணம் அப்படின்ற பாயிண்ட் வந்து முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே இதுக்கு பிறகு படம் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமா மாதிரி ஆயிடுது. தமிழ் சினிமா மாதிரினா நாடோடிகள் கொட்டுக்காளி ரேஞ்சுக்கு. அந்த மாதிரி இந்த படம் வந்து அப்படியே கொட்டுக்காளி படத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ண மாதிரின்னு வைங்க, இல்லை நாடோடிகள் படத்தை அப்படியே கொஞ்சம் அதுக்கு நாடோடிகள் படத்தில் வரக்கூடிய அந்த முன்னாள் அரசியல்வாதி அம்மா மாதிரி இங்கே ஒரு ரஷ்யன் அம்மா இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளாக தான் இருந்துச்சு. தமிழ்காரர் இந்த படத்தை பார்த்தா, தமிழ் சினிமா மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தா இதெல்லாம் நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த காட்சிகள்லாம் இருந்துச்சு. அண்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் காமெடி, அது அந்த முதல் 45 நிமிஷம் தாண்டின உடனே படத்தில் ஒரு மாதிரி பிளாக் காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கஸில் வந்து கோமாளிகள் சும்மா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு டபுள் மீனிங் டயலாக்ஸாக பேசுவாங்க. அது உண்மையிலே யாரும் அடிக்க மாட்டாங்க, அந்த கட்டையிலேருந்து வர்ற சத்தம் தான் அது. அதை ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 கதாபாத்திரங்கள் வருது. அதில் ஒன்று வந்து இவானோட காட்ஃபாதர், மற்ற 2 பேர் இவானோட பாடி கார்ட்ஸ். இப்போ இவங்க 3 பேரை வச்சு நடக்கக்கூடிய அந்த பிளாக் காமெடி காட்சிகள் அண்ட் இதில் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய சகட்டு மேனிக்கு பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள், இதை வச்சு தான் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த படம் கடைசி ஒரு 20 நிமிஷம் தவிர்த்து படம் 2.25 மணி நேரம் ஓடுதுன்னா ஒரு 45-50 நிமிஷத்துலேருந்து இவங்க வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இவான்றவன் ஓடியே போயிடுறான் வீட்டை விட்டு. அவன் அதான் சொன்னான், எந்த பொறுப்புக்கும் உட்படாத ஆள் அப்படின்றதுனால, எதையும் புதிதாக செய்ய விரும்பாத ஒரு ஆளுன்றதுனால அவன் பாட்டுக்கு ஓடிடுறான் வீட்டை விட்டு. இப்போ அவனை தேடி இவங்க 3 பேர் ஒவ்வொரு இடமா போகிறாங்க. அப்படி போகிறது அந்த ஒரு ட்ராவல் வந்து ஒரு கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் த மூவியை இது எடுத்துக்குது. அண்ட் இதில் அந்த காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவானோட காட்ஃபாதராக இருக்கக்கூடிய டோரோஸ் வந்து அவர் அங்கங்கே போய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கத்துறாரு. என்ன அது அகெயின் இதே தான், இந்த 2K கிட்டுகள் கூட நம்ம வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை அவரும் வைக்கிறார். அவர் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் தான், உனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லி கேட்டால் ஐம் அன் அடல்ட்டா, ஒய் ஷுட் ஐ ஹேவ் அன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. ஸோ படம் இப்படியே ட்ராவல் ஆகி ஒரு கிளைமேக்ஸுக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த இவானோட பேரண்ட்ஸ் ரஷ்யாவிலேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த திருமணத்தை வந்து கேன்சல் செய்ய அனல் அப்படின்றாங்க. டிவோர்ஸ் இல்லை, அனல் அப்படின்னா அது செல்லாது, இல்லை அது திரும்ப பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி.
அண்ட் அந்த அவங்க தனி விமானத்தில் வர்றாங்க. அந்தளவுக்கு பணக்காரங்க. நியூயார்க் வந்துட்டு உடனே நியூயார்க்கில் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே லாஸ் ஏஞ்சலஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பணம் படைத்தவர்கள். இப்போ இதில் இத்தனை கதாபாத்திரங்களில் அதாவது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அதை சொல்லணும். அந்த இவானாக நடித்த நடிகரோ அனோராவாக நடித்த நடிகையோ, இதில் குறிப்பிட்டு இவங்க 2 பேரை தவிர்த்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து இகோர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த ஒரு நடிகர். அவர் ஒரு ரஷ்யர் தான், ரஷ்யாவை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் ஃபேஸ்டு, அந்த ஒரு ஒரு இரும்பு முகத்தோடு தான் படம் முழுக்க இருக்கார். அவர் பேசுகிறதும் ரொம்ப சட்டிலாக, நிறுத்தி நிதானமாக, ஏதோ ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய ஆள் போல் கூட அவரோட உருவத்தை பார்த்தா தெரியலாம். இல்லை ஐக்யூ குறைவான ஆள் மாதிரி தெரிவார். ஆனால் இந்த படத்துலேயே வந்து மனசாட்சி உள்ள ஒரே கேரக்டர் அவர் தான். நம்ம பழைய தமிழ் சினிமாக்களில் பண்ணையாரோட விசுவாசிகள் மாதிரி வந்து இந்த டோரோஸ் அண்ட் இன்னொரு அடியாள் இருக்கும்போது, அது இவானோட அப்பா அம்மா அங்கேருந்து வந்த உடனே இவங்க 2 பேரும் அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு இவங்க எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புகழ்மொழியை சொல்ல முயற்சி பண்ணும்போது, இதுக்கு இதை செய்யாத, அதாவது ஓடி போய் காலை நக்காத ஒரு கேரக்டர் இகோர் தான். அண்ட் இன்னொரு சூழ்நிலையில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவான் வந்து அனோரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னே சொல்லுவார். அவங்கக்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு, வேலைக்காரனா, சர்வெண்ட்டு தான், இல்லை ஒரு அடிமைனே சொல்லலாம். ஆனாலும் அந்த முதுகெலும்பு உள்ள நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த இகோர் இருக்கார். அண்ட் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸுன்றது தான் அந்த 2K கிட்டுக்கும் அந்த 80கள் 70களில் பிறந்தவங்களுக்குமான வித்தியாசம். அதுதான் ஒரு வாழ்க்கை பார்வை உள்ள தெளிவான ஆளாக இந்த படத்தில் இகோர் மட்டும்தான் இருக்கார். மற்ற யாருக்கும் வந்து ஒரு நோக்கமே இல்லை வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் அடிச்சுக்கிட்டு போகிற அந்த வேகத்தில் போய்கிட்டே இருக்காங்க. கன்சியூமரிசம் தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. அந்த உயிரோடு இருக்கிறது அப்படின்றது வந்து வீடியோ கேம் விளையாடுறதுக்கும், போதைப்பொருள் போடுறதுக்கும், பெண்ணோடு இருப்பதுக்கும் தான்ற மாதிரி அப்படி நினைக்கக்கூடிய காலங்களில் வந்து ஒரு தெளிவான தான் ஒரு ஆண், தன்னோட ரோல் என்ன அப்படின்றது தெரிஞ்ச இந்த படத்தில் இருக்க அந்த ஆண்மகன் அப்படின்றவர் வந்து இகோர் தான். படம் வந்து நாடோடிகள் கொட்டுக்காளி மாதிரி பல மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட உள்ளொழுக்கு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். உள்ளொழுக்கில் 2 பெண்கள் அப்படின்றதுனால அது ஒரு கிளைமேக்ஸ். இங்கே ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் வச்சுருக்க முடியும். அண்டு வந்து இந்த 20 ஆண்டுகளில், இந்த புதிய நூற்றாண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த புதிய நூற்றாண்டில் பிறந்த ஆண்கள், இப்போ 20களில் இருக்கக்கூடியவங்க, 25 வயசுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து பர்டிகுலர்லி இப்போ காலேஜ் படிக்கிறவங்களே வச்சுக்கலாமே, அதாவது அவங்க தலையில் பண்ணக்கூடிய அலங்காரம் அப்படின்றது பெண்களை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கட்டு, மிலிட்ரி கட் பண்ணவங்க மட்டும் தான் யூடியூப்பில் வர அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, பாதி யூடியூப் சேனல் காலியாயிரும். அந்தளவுக்கு மண்டையில் கலர் அடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அந்த ஒரு ஆண்றவன் வந்து இன்டலெக்சுவலாக தன்னை பில்டப் பண்ணணும் அப்படின்றத தாண்டி அவங்களும் புறவயமான மேக்கப்பில் மிக அதிகமாக கவனம் செலுத்துவதாக அந்த மாதிரி மாறிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த இவானுக்கும் அந்த இவானோட இன்னொரு பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஆண் எப்படி இருக்கணும், இவான் தலையெல்லாம் முடியோட போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கும்போது இகோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மொட்டைத்தலையான ஒரு உருவத்தோட அனாரோ ஒரு டேப்லெட் கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா, ஐ எம் நாட் அ ட்ரக் டீலர்னு சொல்லுவார். ஸோ அப்படி தான் இருக்கணும், ஆனால் பெரும்பான்மை இப்படி ஆயிட்டாங்க. அண்டு இதுக்கு முன்னாடி வந்து வழக்கமாக ஹாலிவுட் படங்களில், ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் ரஷ்யன்ஸை வந்து வில்லனாக காட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே ரஷ்யன் ஆண்கள் இகோர் தவிர்த்து எல்லோரும் கிட்டத்தட்ட எஃபெமினேட், பெண்தன்மை உள்ள கதாபாத்திரங்களாக இருக்காங்க. அவங்கள ஆட்டி படைக்கிறது இவானோட அம்மா தான். அவங்க தான் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 வில்லி, இல்லை பெரிய கேரக்டர் அப்படின்ற மாதிரி. மற்ற ஆண்கள் எல்லாரையுமே வந்து ஒரு காமெடி பீஸ் போல் தான் சித்தரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு வகையில் சிண்ட்ரெல்லா கதையும் தான். சிண்ட்ரெல்லா கான் ராங்னு சொல்லலாம். சிண்ட்ரெல்லா வந்து ஒரு இளவரசன் வழியாக அந்த தேவதை கொடுத்த செருப்புகள் வழியாக அந்த ஒரு செருப்பு விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு செருப்பு வச்சு இளவரசன் இவங்களை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போய் அவங்க வாழ்க்கையை மாற்றிடுறான். அந்த மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. அனோரா என்ன நினச்சாங்க, இவான் மாதிரி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த மொத்தத்திலிருந்தும் வெளியேறிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது வெறும் நினப்பு தான், அது ஒரு கனவு தான். அது ரொம்ப சீக்கிரமே அது உடஞ்சி போயிடுது. அதையும் இந்த படம் அப்படியும் இந்த படத்தை எடுத்துக்கலாம். சிண்ட்ரெல்லா கான் ராங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அமெரிக்காவில்
இந்த மாதிரி படங்கள் இண்டிபெண்டன்ஸ் இண்டி சினிமான்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் சின்ன பட்ஜெட்டில் இப்படி அதிகமாக வெளியில் தெரியப்படாத நடிகர்களை வச்சு இப்படி முயற்சிகள் படம் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த படத்தை எடுத்த ஷான் பேக்கர் அப்படின்றவரே வந்து இந்த ஃப்ளாரிடா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் மிக சிறப்பான மிக தரமான ஒரு படம். அது நீங்கள் கிடச்சா அதையும் பாருங்கள். அண்டு இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி கன்சூமரிஸ்ட் அப்படின்னு வரும்போது அவங்க நாட்டை சேர்ந்த கவிஞர்களான எழுத்தாளர்களான எமர்சன், தோரோ, அவங்க சொன்ன வால்ட் விட்மன், இவங்க முன் வச்ச ஒரு ஐடியாலஜிக்கல் வாழ்க்கையை கைவிட்டுட்டு தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இந்த கேபிட்டலிஸ்டிக் வாழ்க்கையை. அந்த வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ண ஒரு அமெரிக்க இளைஞனோட படமும் ஒன்று இருக்குது, இன்டு த வைல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து சினிமாக்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இன்டு த வைல்டு, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பேர் வந்து ஷான் பென். அது பேசான நான் இல்லை அது இது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், நான் மிக குறைவான தகவல் தான் தெரியணும். அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். அனோரா படத்தை பார்த்த பிறகு அந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்து நீங்கள் ஒரு வேளை மன உளைச்சல் அடைஞ்சால் அதை அந்த படம் நிவர்த்தி செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் அப்படி படங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்படி படங்கள் தான் எடுக்கவும் செய்யணும். ஆனால் இதுவும் வரதான் செய்யும். இது இன்றைக்கி சூழலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம் தான். இன்றைக்கி உலகம் முழுவதும் இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்க. அந்த 20களில் இருக்கக்கூடியவங்க, அவங்க 30கள் 40கள் வரும்போது அவங்க மாறிடலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த வாழ்க்கை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தே ஆர் வெரி இம்பல்சிவ். அவங்க தே ஆர் நாட் ரேஷ்னல், சிந்தித்து செயல்படுவது கிடையாது. உணர்ச்சி பூர்வமாகவே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கும்போது எல்லாமே எளிமையாக கிடைக்குதுன்ற போது அவங்க எதுக்குமே கஷ்டப்படலை வாழ்க்கையில். சாப்பாட்டுக்கோ உடைகளுக்கோ தொழில்நுட்ப கருவிகளுக்கோ கல்விக்கோ எதுக்குமே இன்றைக்கி வந்து வறுமை அப்படின்றது பெரும்பாலான உலகத்தில் இல்லை. ஆப்பிரிக்க நாடுகள் தவிர்த்து எல்லோரும் அடிப்படை தேவைக்கு யாரும் கஷ்டத்தில் இல்லை. இப்போ அடிப்படை தேவையை பூர்த்தியான ஒரு சொசைட்டியில் டிராகன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் எழுதப்படும் போது, அமெரிக்கா மாதிரி ஒரு சொசைட்டியில், ஃபில்த்தி ரிச்சான சொசைட்டியில், இல்லை ரஷ்யாவில் இருந்து ஒரு பணக்கார இளைஞன் அங்கே வரும்போது, இது இங்கே மொத்த கதையும் அமெரிக்காவில் நடப்பதாகவே எழுதியிருக்கலாம் அவங்க. பட் ரஷ்யா அப்போ ஃபில்த்தி ரிச், பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி இருக்கக்கூடியவங்க இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இப்படி தான் இருக்கிறாங்க. அதை தான் படமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் இதை கேட்டுட்டு ஒரு தடவை படத்தை பாருங்கள், இல்லை பார்த்துட்டு வந்து கூட கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.